ஆமென். அல்லேலூயா. தேவன் தந்த சொப்பனங்கள் நிஜமாகும். சொல்லுங்க சொல்லுங்க. தேவன் தந்த சொப்பனங்கள் நிஜமாகும். தேவன் தந்த சொப்பனம் நிறைய இருக்கா இல்லையா? எதை மறந்தாலும் சரி, தேவன் தந்த சொப்பனத்தை நினைச்ச முடியாது, மறக்க முடியாது. அடிக்கடி அடிக்கடி அந்த சொப்பனம் நம்மளை நினைப்பூட்டும். அந்த சொப்பனம் நம்மளை ஜெபிக்க வைக்கும். அந்த சொப்பனம் நம்மளை தூங்க விடாது. ஆமா, பயமுற்ற சொப்பனம் அல்ல, தேவன் தந்த காலங்கள் கடந்து போனாலும் சொப்பனங்கள் நிஜமாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் எனக்கு தந்த சொப்பனம் நிஜமாகும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிற சொப்பனங்கள் நிஜமா மாறும். யார் தந்த சொப்பனம்? தேவன் தந்த சொப்பனம். யோசேப்பு கொடுத்த சொப்பனம் நிறைவேறிச்சா? நிஜமாச்சா? அது போலவே உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில தெய்வம் தந்த சொப்பனம் நிஜமாகும். அல்லேலூயா. கேரளாவில் ஒரு தேவ மனுஷன், தேவனுக்காய் பயன்படுகிற ஒரு தேவ மனுஷன், பாஸ்டர் டினு ஜார்ஜ். என்ன பேர்? அவர் பேரு. அவரு 17வது வயதுல சொப்பனம் கண்டார். அவருக்கு ஒரே ஏக்கம், ஒரே தாகம், எழுப்புதலுக்காய் பயன்படணும், ஆத்தும அறுவடை பண்ணணும், தீராத தாகம். அதனால அவருடைய ஜெபம் அதிகமா இருந்துச்சு. எங்க கூட்டம் நடந்தாலும் வேகமா ஓடுவாரு. 17வது வயசுல ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம் அப்படின்னா, பாஸ்டர் பெனிகன் அவரை கூப்பிட்டு, எங்க கூப்பிட்டு? ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு பிளஸ் பண்றது போல ஒரு சொப்பனம். அப்போ அவர் சொல்றாரு, இப்போ அனுபவத்தை பேசிட்டு இருக்காதான் கேட்டதை சொல்றேன். ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு, அந்த சொப்பனத்துல என்ன ஷர்ட் போட்டிருக்காரு? ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு அவரு பிளஸ் பண்றாரு. கட்டி பிடிக்கிறாங்க, 2 பேரும் பிளஸ் பண்ணி அனுப்புறாரு. 17 வயசுல கண்ட சொப்பனம் இந்த வருஷத்துல நிறைவேறிருக்கு. ஆமா, அந்த கூட்டத்துல பெனிஷிப்பனும் உண்டு, இவரும் உண்டு. இவர் கூப்பிடுறாரு. இப்ப அவரு சொல்றாரு, இவர் ஜோமனார், ஆண்டவரை என் பேரை சொல்லி கூப்பிடணும். இது ஜெபிச்சது யாருக்கு கேக்குது? பக்கத்துல பெனிஷிப். அவர் உடனே பேரை சொல்லி கூப்பிட்டாராம். வா, இந்தியாவில இருந்து, கேரளாவில இருந்து வந்திருக்கிற டினு ஜார்ஜ், வா. கூப்பிட்டு அதே போல பிளஸ் பண்ணி அவரை ஜெர்மனி அனுப்பிட்டு போது, இவங்க வீட்டுக்கு தன்னுடைய ரூமுக்கு வந்து தன்னுடைய வஸ்திரத்தை அப்பதான் என்ன செய்யறாராம், கடத்தும் போது அப்பதான் நினைவு வருது, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு? இவர் சொப்பனத்துல கண்ட அதே ட்ரெஸ். ஏறத்தாழ 10 வருஷம் தாண்டிட்டு, 10 வருஷத்துக்கு மேலே ஆயிட்டு. ஆனால் சொப்பனங்கள் என்னச்சது? இது யார் தந்த சொப்பனம்? அப்போ தேவன் தந்த சொப்பனங்கள் நிறைவேறும். அது நிஜமாகும்ன்ற. அதுக்காக கர்த்தர் ஒண்ணே என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு? ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருப்பார். ஆயத்தப்படுத்தும் போது தேவ பிள்ளைகள் ஆயத்தப்படுங்க, இல்லைன்னா சொப்பனம் நிறைவேறாம போகாது, கொஞ்சம் தாமதமாகும். சரிதானா? உன்னை சரியாக்க என்ன செஞ்சிடும்? கொஞ்சம் நேரம் ஆயிரும். அப்ப ஆண்டவர் சொன்னபடி இதெல்லாம் நடக்க 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 தேவன் அதுக்கு நேரம் உன்னை என்ன பண்றாரு? உருவாக்குகிறார் அல்லது சரி செய்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்புறீங்களா? ஆண்டவர் தந்த சொப்பனம் எல்லாம் நிறைவேறும்ட்டு நிஜமாகவும் நம்புறீங்களா? நிச்சயம் நிறைவேறும். அதுக்காக தோத்திர மணிகள் கர்த்தர் பெரிய கதை செய்யட்டும். அல்லேலூயா. கடந்த நைட்டு சண்டே ஆராதனுடைய நைட்ல அதை நான் யோசிக்கவே இல்லை, யோனத்தானை குறிச்சும் ஆயுததாரி குறிச்சும். அப்ப நான் இன்னைக்கு ஜெபிச்சும் போது அதுதான் என்னுடைய சிந்தனைக்கு வந்தது. எடுத்து வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய
வாலிபனை நோக்கி, ஆமென். விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா. ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாயிலும் கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோட கூட வருகிறேன் என்றான். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா ஆயுததாரி. சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வார்த்தை வரணும். ஆயுததாரி, ஆயுததாரி. ஆமா, யோனத்தானுக்கு ஒரு ஆயுததாரி. நான் சொல்றேன், யோனத்தான பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிடுறேன். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஆயுததாரி தேவை. அந்த ஆயுததாரி யாரு தெரியுமா? நீனும் நானும் தான் அந்த ஆயுததாரி. நீனும் நானும் தான் அந்த ஆயுததாரி. ஆமென். தேவன் விரும்புற காரியம், எனக்கு நீ ஆயுததாரியா இருப்பாயா? எப்படிப்பட்ட ஆயுததாரியா? யோனத்தானுக்கு ஒரு ஆயுததாரி இருந்தார்ல, அந்த ஆயுததாரியா இருக்கிறது போல. ஹல்லேலூயா. ஆயுததாரிய முழுமையா நான் புரிந்து கொள்ளணும். பேரு என்ன பேரு? இவன் பேரு அந்த பேர் அல்ல, பேரு வேற. ஆனா இது ஒரு பொறுப்பான ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பதவின்னு சொல்லலாம். ஆயுததாரிய ஃபுல்லா யார் நம்புவா? எஜமானன். சரிதானா? எஜமானன் யாரதான் நம்புவார்? தன்னுடைய ஆயுதங்களையும் சுமப்பார். அவற்றையும் ஆயுதம் உண்டு. ஆனா எஜமானுடைய ஆயுதங்களை யார் தான் சுமக்கிறது அதிகமா? ஆயுததாரி. எஜமா என்னெல்லாம் சொல்றாரோ அதுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்பிடிக்கிறவர் தான் யாரு? ஆயுததாரி. ஆயுததாரி யாருக்கு ஆலோசனைக்காரரா இருக்க மாட்டாரு? எஜமானனுக்கு ஆலோசனைக்காரரா இருக்க மாட்டாரு ஆயுததாரி. எஜமானன் என்ன சொல்றாரோ அதன்படியே செய்கிறவர் தான் யாரு? இன்னைக்கு கர்த்தர் விரும்புறாரு, எனக்கு நீ ஆயுததாரியா இருப்பாயா? எனக்கு நீ ஆயுததாரியா இருப்பாயா? எனக்கு ஆயுததாரிட்ட மற்றவற்றை யாரையும் சொல்லலையே. தகப்பனார்ட்ட கூட யோனத்தான் என்ன செய்யல? இந்த சம்பவத்தை, இந்த காரியத்தை சொல்லல. எதிரிகள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, எதிரிகள் அந்த பக்கம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இந்த பக்கம் இருக்கிறாங்க, மலைக்கு இந்த பக்கம். அப்ப அந்த தகப்பனிடத்துல கூட சொல்லாம யார்கிட்ட தான் சொல்றாரு? ஆயுததாரிட்ட சொல்லி, அந்த தானியத்துக்கு போவோம் வாரியா, வா அந்த தானியத்துக்கு போ. நமக்காக கர்த்தர் நினைச்சுவாரு, ஒரு காரியம் செய்வார். நீ கர்த்தருடைய ஆவியானவருக்கு கை கொடுப்பாயானா ஆட சொல்லாரு. நமக்காக இன்னைக்கு சொல்ல, உனக்காக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். ஆமா, அதோட முதல் பங்கு யாருக்குதான்? ஆயுததாரிக்கு தான். யோனத்தான் தன்னுடைய மனதில் உள்ளதை சொன்ன உடனே ஆயுததாரி என்ன சொன்னாப்ல? உம்முடைய மனதுக்கேற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன். உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆமே, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போ. இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன். இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்துல இந்த ஆயுததாரிய போல அர்ப்பணிப்பாய் ஆனால், உன்னை கர்த்தர் இந்த சமுதாயத்துல, உன்னுடைய குடும்பத்துல, இந்த கிராமத்துல, இந்த தேசத்துல அவருடைய ஆயுததாரியா எடுத்து நிறுத்த விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியுமான செய்ய முடியும். ஏன்னா யோனத்தான் மட்டும் எல்லாத்தையும் செய்ய முடியும். யோனத்தானை குறிச்சும் சவுலை குறிச்சும் எழுதப்பட்டிருக்கு, கழுகுகளை பார்க்கலாம் எப்படிப்பட்டவனா? வேகம் உள்ளவன். சிங்கங்களை பார்க்கலாம். ஆனா ஆயுததாரி இவன் யாரதான் கூட்டிட்டு போயிருக்கணும்? அப்பா வாங்கப்பா, நம்ம 2 பேருக்கும் தான் இந்த பலனை தெய்வம் இணைஞ்சிருக்கிறாரு, தந்திருக்கிறார். என்ன பலனை தந்திருக்கிறார்? சிங்கங்களை பார்க்கலாம் பலனை தந்திருக்கிறாரு, கழுகுகளை பார்க்கலாம் வேகத்தை தந்திருக்கிறாரு. வேற யாரையும் நம்பாண்டா, நம்ம 2 பேரும் காரியத்தை சாதிச்சு வந்துடலான்னு கூட்டிட்டு போயிருக்கலாம். ஆனா யோனத்தான் அதை தேடல. யாரதான் தேடினாரு? தகப்பன்ட்ட கூட சொல்லாம ஒரு ஆயுததாரி. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இந்த சிறு கூட்டத்துல எனக்கு ஒரு ஆயுததாரி தேவை.
எனக்கு ஒரு ஆயுததாரியா தேவை, எனக்கு ஒரு ஆயுததாரி தேவை. அந்த ஆயுததாரியா நீ இருப்பாயாங்கிறார். அந்த ஆயுததாரியா இருப்பாயா? என் இருதயத்தில் எல்லாம் நான் உனக்கு சொல்ல விரும்புறேன், என் மனதில் உள்ளதெல்லாம் உனக்கு சொல்ல விரும்புறேன். எனக்கு ஒரு ஆயுததாரி தேவை. தேவனுடைய ஆயுததாரியா எழும்ப. தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் அந்த ஆயுததாரியா இருக்கணும்யா, நான் அந்த ஆயுததாரியா இருக்கணும், நான் அந்த ஆயுததாரியா இருக்கணும். எஜமானனுக்கு ஒரு ஆயுததாரி அன்னைக்கு இருந்தது போல, ஒரு யோனத்தானுக்கு ஒரு ஆயுததாரியா இருந்தது போல, இந்த எஜமானனுக்கு, இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நான் ஒரு ஆயுததாரி. ஹல்லேலூயா. எதிரி எவ்வளவு பெரிய பலனா அதை பத்தி எனக்கு பொறுப்பு இல்ல. எஜமா என்ன சொல்றாரு? எஜமா என்ன சொல்றாரு? எஜமா என்ன சொல்லுகிறாரோ அவருடைய மனதுக்கு ஏற்றபடி நான் வரேன். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? ஆண்டவரே, என்னை அந்த ஆயுததாரி ஆக்குங்க, என்ன அந்த ஆயுததாரி ஆக்குங்க, என்ன அந்த ஆயுததாரி ஆக்குங்க. நான் சொல்றேன், அந்த பழைய ஏற்பாடு காலம். ஆனா இந்த புதிய ஏற்பாடு காலத்துல இதே ஆயுததாரியின் ஆயுதங்கள் என்ன தெரியுமா? ஜெபம். ஜெபம். ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்டிருக்குது, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு அவர் யார் தேடுறாரு? ஜெபிக்கிறவன தேடுறாரு. ஆயுதம் தரித்த தேவ பிள்ளைகள் யாரதான் சொல்றேன்? ஜெபம் என்பது ஒரு ஆயுதம், துதி என்பது ஒரு ஆயுதம், ஆராதனை என்பது ஒரு ஆயுதம். அவனுக்கு பேரு தான் பரலோகம் சொல்லுது, என்னது? ஆயுததாரி. ஆமென். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துடைய 4வது வசனத்தை வாசிப்போம்னா, ஆமென், வாசிங்க. 10:4. 2 கொரிந்தியர். அதே தான். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றதாய் இராமல் அறங்களை நிர்மணமாக்க தேவ பலமுள்ளவைகளா இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப போராயுதம்னா என்ன? அதுதான் ஜெபம், அரண்களை நிர்மலமாக்குற ஒரு துதி. ஆமென். அப்ப ஆண்டவர் இன்னைக்கு தேடுறாரு, எனக்கு ஒரு ஆயுததாரி தேவை. எனக்கு ஒரு குடும்பத்துல ஒரு ஆயுததாரி இருந்தா போதுங்க, பெரிய ஜெயம் வந்துடும். ஆமென். கிராமத்துல ஒரு ஆயுததாரி இருந்தா போதும், ஒரு பெரிய ஜெயம் வரும். பட்டணத்துல ஒரு ஆயுததாரி வச்சு கத்தர் ஜெயத்தை கத்தர் கட்டளையிடுவார். பெரிய அன்றைக்கு யோனத்தானை கொண்டும் ஆயுததாரியை கொண்டும் கத்தர் பெரிய ஜெயத்தை அன்றைக்கு தந்தது போல இன்னைக்கு ஒன்னத்தான் கத்தர் நியமிச்சிருக்கிறார். நீதான் அந்த ஆயுததாரி. ஆமே. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருங்க. ஆமே, ஸ்தோத்திரம். உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி எல்லாம் செய்யும், அப்படியே போம். இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உம்முடைய மனதுக்கு ஏற்ற. பாருங்க, யோனத்தான் சொல்லுகிற காரியம் சாதாரண விஷயம் இல்லை. எதிரிடத்துல ஏகப்பட்ட பலசாலிகள் ஆயுதங்களை தரிச்சிருக்கிறாங்க. 2 பேர் போனா என்ன காரியம் நடக்கும்? ஆனா அந்த ஆயுததாரிக்கு யோனத்தான் யார முன்ன வச்சு சொல்றாரு? யார முன்ன வச்சு சொல்றாரு? கத்தர. கத்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வாரு. அப்ப பரிசுத்த ஆவியானவர் யார முன்ன வச்சு உனக்கு நல்வார்த்தையை சொல்றாரு? கத்தர. கத்தர. கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாத்தான். ஆமே. அல்லேலூயா. ஆவியானவரை சாதாரண எண்ணக்கூடாது. ஆமே. கத்தருக்கு எவ்வளவு வல்லமை உண்டோ அவ்வளவு வல்லமை யாருக்கும் உண்டு? ஆவியானவருக்கு உண்டு. ஆமே. சவுலுக்கு எவ்வளவு அதிகாரமோ எவ்வளவு பலனோ அதே பலன் யாருக்கு உண்டு? யோனத்தானுக்கு உண்டு. ஆமே. ஆனா தகப்பனை முன் வச்சு சொல்ல, தகப்பன் அபிஷேகம் பண்ண கர்த்தரை முன் வச்சு. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் வாண்ட ஒரு காரியத்தை அறிவிக்கிறார்னா யார முன் வச்சு சொல்றாரு? கர்த்தரை. ஆமே. நல்லா புரிஞ்சுக்கிடணும். யார முன் வச்சு சொல்றாரு? அப்ப இந்த ஆயுததாரிக்கும் தெரியும் பெரிய படை. அது மட்டும் இல்ல, போகிற வழி எப்படி வழி? செங்குத்தமான வழி, செங்குத்தான வழி அல்லது இடுக்கமான வழி. 2 பகுதிகளிலும் என்ன இருக்குது? செங்குத்தான பாறைன்னா போட்டிருக்கு. அப்படிதான் போட்டிருக்கு, பாறை. 2 பகுதியும் என்னது?
பாறை. ஆனா ஆயுததாரிகிட்ட யோனத்தான் சொல்றாரு, வா அந்த தானியத்து போ. ஒரு அடையாளத்தை சொல்றாரு. என்ன அடையாளம்? அந்த அடையாளத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 1 சாமுவேல்ல இதோ நாம் கடந்து அந்த மனுஷர் இடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். நாங்கள் உங்களிடத்துக்கு வரும் மட்டும் நில்லுங்கள் என்று நம்மோட சொல்வார்கள். ஆனால் நாம் அவர்களிடத்துக்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இது நமக்கு அடையாளம் என்றான். இது நமக்கு அடையாளம். கர்த்தர் அவர்களை நமக்கு ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்த அடையாளம் என்ன? இங்கே ஏறி வாருங்கள். இங்கே ஆவியானவர் அழைக்கிறார். கொஞ்சம் ஏறி வாரியா? பாருங்க, 2 பக்கமும் செங்குத்தான மலை, ஏறவே முடியாது. இதுக்கு மேல என்னால ஜெபிக்கவே முடியல. இதுக்கு மேல என்னால முடியல. ஆனா ஒன்று, ஆவியானவர் உனக்கு முன் செல்லுகிறார். எப்படி சொல்றாராம்? யோனத்தான் எப்படி ஏறினாராம்? தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். ஏறிட்டு சொல்லும் போது என்ன சொல்றான்? அதை வாசிக்கலாமே. யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். ஆமென். 12வது வசனம் கூட கொஞ்சம் வாசிக்கலாமா? தானையும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்கள் இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி என்ன சொன்னா? யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். உனக்கு முன்னாடி ஆவியானவர் போறாரு, அவருக்கு பின்னாடி நீ ஏற. ஏறி போகிற என்ன சொல்றாரு? என் பின்னாலே ஏறி வா. நான் சொல்ல, உங்க குடும்பத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறாரு. நான் சொல்றேன், இந்த கிராமத்தை கர்த்தர் நம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இந்த களக்காடு வட்டாரத்தில் இருக்கிற சகல கிராமத்தையும் கர்த்தர் யார் கையில ஒப்பு கொடுக்கிறாரு? ஆயுததாரி கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு ஆயுததாரியாய் எழுந்து இங்க ஏறி வா. ஆமென். என்றைக்குமே ஆண்டவர் அழைக்கிறது ஏறி வா. என்ன சொல்றாரு? நீ இருந்த நிலைமையில இருந்தது பாதம். அதனாலதான் சீயோனை பார்த்து சொன்னார், எழும்பு எழும்பு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். எதை விட்டு எழுந்துரு? தூசிய உதறி விட்டு எழுது. சில காரியத்தை உதறதான் வேண்டி இருக்கு. உதறாம எங்க எழுச்ச முடியாது, ஏற முடியாது. சில காரியத்தை உதறி விடு. வேண்டாம், இந்த உலக காரியங்கள், பாவ சிற்றின்பங்கள் உதறினா தான் எங்க நினைச்ச முடியும். அவர் சொல்றாரு ஏறி வா. ஏறி போன்னு சொல்லல, ஏறி வா. முன்னாடி போறாரு, உனக்கு வழியை நடத்தும்படி, உன்னை பின்னாடி நடத்தும்படி அவர் என்ன செய்யற? முன்னாடி ஏறி போறாரு. அந்த ஆயுததாரி எப்படி ஏறி இருப்பான்? எப்படி யோனத்தான் ஏறினானோ அதே போல என்ன பண்றான்? நான் நம்புறேன், ஆயுததாரிக்கு முன்னாடி ஏறி போறா. யோனத்தான் முன்னாடி என்ன கூட்டம் இருக்கு? பெலிஸ்தரின் பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். இங்க ஏறி வாங்க, உனக்கு என்னத்தை கற்பிப்போம்? புத்திய கற்பிப்போம். நான் நம்புறேன், யோனத்தான் ஏறாரு. யோனத்தானுக்கு பின்னாடி யாரு ஏறுறா? எப்படி ஏறினாரா? தவழ்ந்து கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறி எப்படி ஏறிப்பாரு? கொஞ்சம் யோசிக்கணும். சின்ன மலை மேல ஏறினாலே நமக்கு என்ன ஆகுது? மூச்சு வாங்குதா? இப்ப எப்படி ஏறினாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறாரு. பின்னாடி யாரி வரா? இவர் முன்னாடி யோனத்தான் ஏறி போகிறது போல பின்னாடி யார் ஏறி வந்துகிட்டு இருக்கா? ஆயுததாரி ஏறி வந்துட்டு இருக்கிறார். நான் சொல்றேன், யோனத்தானுக்கு ஒரு பலம். என்ன பலம்னா ஆயுததாரி தான். ஆயுததாரிக்கு ஒரு பலம். யாரு பலம்னா யோனத்தான் தான். ஆமா, ஏறி போக போக அந்த தானியத்துல போன உடனே என்னன்னா கேட்டிருப்பாரு? போன உடனே என்ன பண்ணாராம்?
வாசிங்க, அந்த வாசனம் வாசிங்க. ஆ, ஆமென், ஆமென். ஆ, அதுக்கு முன்னாடி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 13ஆம் வசனத்துல ஆ ஆ ஆமென், ஆமென், ஆமென். ஆ, முன்னாடி யார் ஏறி போயிட்டு இருக்கா? யோனத்தான். யோனத்தானுக்கு முன்பாக எப்படி விழுந்தாங்களாம்? அப்படின்னா முந்தின அடி யார் அடி? யாருக்கு யாருடா புத்தியை கற்பிக்கிறது? முந்தின அடியே நான் சொல்றேன், உனக்கு ஆவியானவர் யுத்தம் பண்றாரு. ஆயுததாரியை விட்டுட்டு போகிறவன் அல்ல ஆவியானவர். அல்லேலூயா. அவர் அடிச்சுட்டு இப்படிதான்டா அடிக்கணும் அடிங்கிறாரு. 2 பேரும் சேர்ந்து அடிச்சு அடி. முந்தின அடியில ஏறக்குறை 20 பேர் அரையேர் நிலத்துல நினைஞ்சாங்களாம், விழுந்தாங்களாம். இது மட்டும் இல்ல, தெய்வம் அவங்களுக்காக இறங்கிட்டாரு. பயங்கரம் உண்டாயிட்டு ஒரு பட்டையும் ஊருக்கு விரோதமா எழும்ப பண்ணார். யாரு பண்றா? தெய்வம் பண்ற. நான் சொல்றேன், நீ ஆண்டவருக்காய் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா கர்த்தர் உனக்காக பயங்கரமான கிரியை. அவர் சொல்லும் போதே என்ன சொல்லிட்டு போனாரு? கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை, நான் சொல்றேன், உனக்காக ஒரு காரியத்தை செய்ய போறான். ஏறி வா, ஆயுததாரி அர்ப்பணி. நீ ஏறி வந்துட்டியனா அவருக்காய் நீங்க சொன்னீங்கல்ல, நான் ஏறி வந்திருக்கிறேன்னு அவர் பின்னாடி ஏறி போவாயனா கர்த்தர் உங்களுக்காய் ஒரு காரியத்தை செய்வார். பெரிய ஜெயம் உண்டாச்சுது, பெரிய வெற்றி உண்டாச்சுது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கே தெரியல. திடீர்னு ஜாமக்காரன் பாக்குறான், ஐயோ அங்க கூட்டமெல்லாம் கலங்குது, ஏதோ ஒரு காரியம் நடக்குது. இங்க பாருடா, யாருடா அங்க நம்முடைய பக்கத்துல இல்லைன்னு பார்த்தா யாரும் இல்ல, யோனத்தானும் ஆயுததாரியம். அதுக்கப்புறம் போய் படையில பெரிய ஜெயம் உண்டாகுது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? ஒரு ஆயுததாரி. ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் எழும்ப விரும்புகிறார். என் பின்னாடி வா. அவரு ஜெபிக்கிறாரு, இல்லைன்னா சொல்லுங்க. ஆவியானவர் வாக்குடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு ஒரு ஆயுததாரியா உன்னை கர்த்தர் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். ஆமென். முடியாத காரியத்திலையும் அவர் உன் முன்னாடி வழி நடத்தும்படி உனக்கு முன்னாடி போறாரு. ஒருவர் முன்னாடி போட்டா பின்னாடி ஏகிறது கஷ்டமா? கஷ்டமா இல்ல. ஆவியானவர் உனக்கு முன் செல்கிறார். நீ அவர் பின்னாடி பாலோ. அவர் பின்னாலே, அவர் தான் அப்படிதான் சொல்றாரு, என் பின்னாலே ஏறி வா. நீ ஆண்டவர் அழைக்கிறார். முழங்கால் பண்ணிடலாமா? ஆயுததாரியா அவனை கர்த்தர் அழைக்கிறார். என் பின்னாலே ஏறி வா. இன்னும் ஜெபத்துல ஏறி வா, இன்னும் துதியில ஏறி வா, இன்னும் உபவாசத்துல ஏறி வா. ஜெயம் உனக்கு தான். ஆவியன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஜெயம் உனக்கு தான். ஆயுததாரியை கொண்டு அன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தந்தது போல இன்னைக்கு ஆயுததாரியாய் அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை தரும்படி பரிசுத்த ஆவியானவர் உன் ஆயுததாரியாய் அர்ப்பணம் பண்ணி நீ ஆயுததாரியாய் எழுப்புகிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? நான் அவருடைய ஆயுததாரியா இருக்கேன்பா. நானும் என்ன அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே உமக்கு நல்ல ஒரு ஆயுததாரியா நான் இருக்க விரும்புறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. உம்முடைய இருதயத்தில் உள்ள அவ்வளவு வார்த்தைகளையும் அந்த மனதில் உள்ளவைகளை யாருக்கு தெரியுமா வெளிப்படுத்தினாரு? ஆயுததாரிக்கு தான் வெளிப்படுத்தினாரு. தேவன் நம்முடைய சித்தத்தை, தேவன் நம்முடைய மகத்துவத்துல இருதயத்துல மறைத்து வைத்திருக்கிறத யாருக்கு வெளிப்படுத்த சித்தம் இருக்கிறா தெரியுமா? ஆயுததாரி. ஓ ஷாக்கால் பரகடதனா சந்தன பௌரியாந்தனா. சில வார்த்தைகளை கர்த்தர் உனக்கு ஏன் தெரியப்படுத்துறா தெரியுமா? நீ கர்த்தருடைய ஆயுததாரி. அவருடைய மனதில் உள்ளவளை யார் உனக்கு தெரியப்படுத்துறா தெரியுமா? ஏன் ஏவரா தெரியுமா? நீ அவருடைய ஆயுததாரியா. பரலோகத்தை அங்கீகரிச்சிருக்கிறது. ஆயுததாரியை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்தது போல இன்னைக்கு உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய விரும்புறா. உன் குடும்பத்து ஜெயம் உன் கையில இருக்கு. ஆயுததாரியே எழும்பு, ஆயுததாரியே ஏறி வா, ஏறி வா. எஸ் எஸ். யோனத்தானுக்கு ஒரு ஆயுததாரியே இருந்தது போல இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உன் ஆயுததாரியை எழுப்ப விரும்புகிறார். ஓ ஷாக்கா மாரா சேமல் பாரா. எஸ் 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 எஸ். அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை ஆமே ஆயுததாரிக்கு தெரிவித்த போது ஆயுததாரிக்கு அதுக்கு இசைவா அப்படியே செய்வோம். நான் வாரேன், உங்க கூட இருக்கிறேன், நான் வாரேன், உங்க மனதின் உரிமையெல்லாம் செய்யுங்க, நான் உம்மோடு வர்றேன்,
நாம் எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உங்க மனதில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் முடிவு செய்யும்படி நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன், நான் உங்க கூட இருக்கிறேன். விட்டு போன ஜெபம் திரும்ப புதுப்பிக்கப்படட்டும், விட்டு போன உபவாசம் ஆமை மீண்டும் புதுப்பிக்கப்படட்டும். ஒப்பு கொடுங்க, ஆமையோட தீர்மானம் எடுங்க. ஆமை கர்த்தர் விரும்புகிற ஒரே ஒரு காரியம் தெரியுமா? நீ தான் என்னுடைய ஆயுததாரி, நீ தான் என்னுடைய ஆயுததாரி. ஏறி வா, ஏறி வா. உன்னை முடங்கி இருக்கும்படி கர்த்தர் உன்னை அபிஷேகம் பண்ணல, உன்னை அதற்காய் அழைக்கல, அவருக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படி ஆமை அவருக்கு பின்னாடி யுத்தத்துல முன்னணியில செய்யணும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இங்க ஏறி வா ஆயுததாரியே, இங்க ஏறி வா ஆயுததாரியே, இங்க ஏறி. ஒரு அதிகாரம் மேல விழுகிறது, ஒரு அபிஷேகம் மேல விழுகிறது. எஸ், ஏறும்படியான ஒரு பலன், ஒரு அபிஷேகத்தின் வல்லமை. உங்களுடைய மனதில் உடிமடி எல்லாம் செய்யுங்க. நான் உங்களோடு கூட வர்றேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்ல போறீங்க? ஆண்டவரே உங்க மனதில் உள்ளபடி எல்லாம் செய்யுங்க, நான் உங்களோடு கூட வர்றேன். ஆயுததாரியை எழும்பு. போதும், முடங்கியிருந்தது போதும், முடங்கியிருந்தது போதும். ஆயுததாரியை எழும்பு. கர்த்தர் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். நீ எழும்புவாயானா உன்னை கொண்டு அதை செய்ய தேவன் வல்லமையா இருக்கிறார். ஓ ஷாகாபாலாராபா கர்த்தர் உன்னைத்தான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னைத்தான் கர்த்தர் ஆயுததாரியா தெரிந்தெடுத்திருக்கிறார். உன்னைத்தான் கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். நீதான் அந்த ஆயுததாரி, நீதான் அந்த ஆயுததாரி. தேவனுக்காக எழும்புகிற, தேவனுக்காக வேலைக்காக இருக்கிற ஒரு ஆயுததாரி நீதான். தெய்வம் தம்முடைய மனதின் உபைகளை வேற யாருக்கும் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆயுததாரியாக உனக்கு தான் எழும்பு, ஆயுததாரியா எழும்பு, ஆயுததாரியா எழும்பு. உனக்கு தான் தேவன் நம்முடைய சித்தத்தை அறிவிக்க விரும்புகிறார். நம்முடைய மனதின் உபைகளை வெளிப்படுத்த ஒரு ஆயுததாரிக்கு தான். ஓ ஷிகாலபாரபாலா தூரபாலதியா ரதரா சந்தர பௌதனா. எஸ் 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 எஸ். உன் குடும்பத்தை அழிக்க பார்க்கிற சில சத்துருடைய தானியத்தை கர்த்தர் வாங்கையில ஒப்பு கொடுக்கிறார். உன் குடும்பத்துக்கு விரோதமா எழுதி நிற்கிற சில சத்துருவை வாங்கையில ஒப்பு கொடுக்கிறார். ஏறி வா, ஏறி வா, அவரு பின்னாடி ஏறி வா. உன் குடும்பத்தை சங்கரிக்க பார்க்கிற சில அந்தார வல்லமைகளை, சில பெலிஸ்தரின் ஆவிகளை கர்த்தர் வாங்கையில ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் ஒன்ன தெரிந்திருக்கிறார். ஆயுததாரியே ஏறி வா. உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறார், ஒப்பு கொடுக்கிற சஞ்சாரம் பண்ணு, சஞ்சாரம் பண்ணு, சஞ்சாரம் பண்ணு, சஞ்சாரம் பண்ணு. ஆயுததாரியே எழும்பு, ஆயுததாரியே. ஷாபா பா 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 யாரபா லஷந்தர பௌரியாந்தனா சியால்மனா ரிகாமனா. நீ ஏறும்போது கர்த்தர் உனக்காய் ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். பூமி அதிரத்தக்க தேவனால் உண்டாகிற ஒரு பயங்கரம் உண்டாகும், தேவனால் உண்டாகிற பயங்கரம் உண்டாகும். எழும்பு, ஏறி வா, ஜெபத்தோட ஏறு, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடு. ஆவியானவனை அழைக்கிறார். ஆயுததாரியே என் பின்னாலே ஏறி வா. ஷாபாரபாலா சந்தனமோ ரிகாரபாலாரபா. Yes, 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 yes. ஆண்டவர் தீர்க்கதரிசனமா பேசுறார். உன்னை அழிக்க பார்க்கிறேன், உன் குடும்பத்தை அழிக்க பார்க்கிறேன் சில அந்தகார வல்லமைகளை கர்த்தர் வாங்கையில ஒப்பு கொடுக்க முடியும். கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்றார். ஆயுததாரியே என் பின்னால ஏறி வா, ஆயுததாரியே என் பின்னால ஏறி வா, என் ஆவியில ஏறி வா, என் ஜெபத்துல ஏறி வா, என் அபிஷேகத்துல ஏறி வா, ஏறி வா. உன் கையில ஒப்பு கொடுக்கிற கர்த்தர், உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. ஒரு விசேஷ தேவ வல்லமை வெளிப்படுகிறது, ஒரு விசேஷ தேவ வல்லமை. எஸ் எஸ். உன் குடும்பத்தை சங்காரம் பண்ணுகிற சில அந்தார வல்லமைகளை கர்த்தர் வாங்க ஒப்பு கொடுக்கிறார். சங்காரம் பண்ணு, சங்காரம் பண்ணு. ஓ தகாமனா ஷேகால்பாரா. எஸ் எஸ் எஸ். ஓ ஏறி வா. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல,
நீச்சல் ஆழத்துல வா, ஏறி வா, நீச்சல் ஆழத்துல வா. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரு அந்தார கிரியைகளை, உன் குடும்பத்துக்கு எழுப்புகிற ஆவிகளை உன் கையை கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். ஏறி வா, ஏறி வா, நீச்சல் ஆழத்துல வா. சந்தனபோ ரியாந்தனா ரிகாபாலா பாரபாலா துரா ஷாபா பாபா 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 ரிகாலாபாரா. நீ ஏறும்படியான பலனை கத்த தர்றாரு, நீ எழும்படியான பலனை கத்த தர்றாரு. எஸ், என்னால முடியலன்னு சொல்றால, இதோ கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள பாய்கிறது. நீ எழும்படி, நீ நீச்சல் ஆழத்துல வரும்படி கர்த்தர் கரம் கொடுக்கிறாரு, உன்னை கடக்க பண்ணுகிறாரு, உன்னை கரம் பிடிக்கிறாரு. ஏறி வா. ஷாபாலாபாரா தாராதாரா சந்தாரபோ ரியாந்தானா. எஸ் 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 கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசுறாரு. சில கிரியைகள் அவன் குடும்பத்தை அதம் பண்ணுவதற்கு அது எழுப்பி நிற்கிறது. ஆனா இன்னைக்கு ஆவியானவனுக்கு கரம் கொடுக்கிறாரு. ஆமே, ஆயுததாரியா கர்த்தர் எழுப்பி இருக்கிறாரு. உன் கைகளில அந்த அந்தகார கிரியை ஒப்பு கொடுக்க முடியும். ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏறி வா, ஏறி வா. நீ ஏற ஏற அந்தகார கிரியைகள் உன் கைகளில ஒப்பு கொடுக்க சங்காரம் பண்ணும்படி வயிறுகிற சத்துருவின் கிரிகளை அழிக்கும்படி கர்த்தர் ஒன்ன 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 அதிகாரப்படுத்துகிறார். ஏறி வா, ஏறி வா, விடாத விடாத விடாத, ஏறி வா. ஒரு விசேஷத்தை வல்லமை வெளிப்படுகிறது, ஒரு விசேஷத்தை ஆளுகை வெளிப்படுகிறது. ஆயுதாரியே, கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆயுததாரியே, என் பின்னாலே ஏறி வா. ஓ ஷாபாரா காபாலாரா Ikabala Shandarabo Riambana Tira Bala Dara 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 Sialmana Rialmana Dialmana Shantuna Labur Yandana. Yes, யோனத்தானுடைய பட்டயத்துக்கும் ஆயுததாரிய பட்டயத்துக்கும் ஆமே சத்துரு சங்காரமானது போல இன்னைக்கு ஆவிய சொல்றாரு. ஆவியோடைய பட்டயத்துக்கும் கையில கொடுக்கப்படுகிற பட்டயத்துக்கும் சத்துருக்கள் சங்காரமாகிறாங்க. குடும்பத்து விரோதமா எழுப்புகிற ஆவிகள் அழிக்கப்படுகிறது. எஸ், இந்த ஊழியத்து விரோதமா எழுப்புகிற ஆவிகள் அழிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில். ஒரு ஆயுததாரியை கொண்டு கர்த்தர் இன்னைக்கு ஜெயம் எடுத்தது போல இன்னைக்கு ஆயுததாரியாக உன்னை கொண்டு கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார். கர்த்தர் ஜெயம் எடுக்கிறார், உன்னை கொண்டு ஜெயம் எடுக்கிறார், உன்னை கொண்டு ஜெயம் எடுக்கிறார், உன்னை கொண்டு ஜெயம் எடுக்கிறார். ஒரு விசேஷ தேவ வல்லமை வெளிப்படுகிறது. ரிகாபாலா சந்தானபா ரியாம்பானா. நீ தேவனுடைய ஆயுததாரி, நீ தேவனுடைய ஆயுததாரி, ஆயுததாரி, நீ தேவனுடைய ஆயுததாரி, நீ தேவனுடைய ஆயுததாரி. பரலோகம் இன்னைக்கு உன்னை முன்னிறுக்கிறது, உன்னை முன்னிறுக்கிறது தேவனுடைய ஆயுததாரியாய். ஷபரபலபரபல சந்தரபோ ரியாம்பனா ரிகாபரபலதரஸ்யா. எஸ், யாரு எனக்கு உதவி இல்லைன்னு நினைக்காத. உனக்கு உதவி ஆவியானவர் இருக்கிறார். உனக்கு உதவி செய்யும்படி ஆவியானவர் இருக்கிறாரு. உன் முன்னாடி போகும்படி ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவன் கரம் பிடிக்கிறாரு, உன்னை பலப்படுத்துறாரு. ஆவியானவர் கரம் பிடிக்கிறாரு, உன்னை பலப்படுத்துறார். தேவனுடைய ஆயுததாரிணி யாரு? பின்னால ஏறி வா. ஒரே ஒரு வார்த்தை ஆயுததாரிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, என் பின்னாலே ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. நீ ஏறி வர வர கர்த்தர் சில கிரியைகளை உன் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. நீ ஏறி வந்தா தானே நடக்கும். நீ ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. இந்த அலைவோடு இருக்காத, ஏறி வா. ஆவியானவர் அழைக்கிறார் இன்னைக்கு. ஏறி வா, ஏறி வா, ஏறி வா. ஷாகாபாலா ராகாதானா. நீ ஏறி வர வர கர்த்தர் சில கிரியைகளை வாங்கையில ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் சில கிரியைகளை வாங்கையில ஒப்பு கொடுக்கிறாரு. உனக்கு சவால் விட்டுருக்கலாம் அந்த ஆவிகள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு வாங்கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், வாங்கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன், வாங்கையில நான் ஒப்பு கொடுக்கிறேன்.
உன் கையில் அதை ஒப்பு கொடுக்கிறேன். எஸ் 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 யோனத்தான் அன்னைக்கு ஆயுததாரியை கொண்டு பெரிய வெற்றியை நடப்பித்தது போல இன்னைக்கு ஆவியானவர் ஆயுததாரியாய ஒன்னை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தையும் வெற்றியும் மூலமா நடப்புகிறார். Thank you, Jesus. Thank you, Jesus. ஓ, நீ தேவனுடைய ஆயுததாரி, நீ தேவனுடைய ஆயுததாரி, நீ தேவனுடைய ஆயுததாரி, நீ தேவனுடைய ஆயுததாரி. நீ பயனாளி அல்ல, நீ ஊதாரி அல்ல, நீ தேவனுடைய ஆயுததாரி, நீ ஊதாரி அல்ல, நீ தேவனுடைய ஆயுததாரி. ஷாக்கா பாலா தாரா சந்தரவோ ரியாமனா. எஸ் எஸ் எஸ். அநேகர் சொன்னாங்கல்ல, நீ ஊதாரி, நீ ஊதாரி அப்படின்னா ஒண்ணுக்கு உதவாதவன். ஆமா, வீணா செலவு பண்றவன், எல்லாத்தையும் வீணா அழிக்கிறவன். அதான் ஊதாரிக்கு அதான் அர்த்தம். ஊதாரின்னு சொன்னாங்களே, கர்த்தருடைய ஆவியானவரை அழைக்கிறார். நீ ஆயுததாரி, நீ என்னுடைய ஆயுததாரி, நீ என்னுடைய ஆயுததாரி. நீ ஒண்ணுக்கு உதவ மாட்டான்னு சொன்னது உண்மை, உலகம் சொல்லிச்சு. ஆனா பரலோகம் உன்னை பார்த்து சொல்றது, நீ ஆயுததாரி. உன்னை கொண்டு ஜெயம் உண்டாகும், உன்னை கொண்டு வெற்றி உண்டாகும், உன்னை கொண்டு ஆசீர்வாதம் உண்டாகும். நீ தேவனுடைய ஆயுததாரி. எஸ் எஸ். ஆயுததாரியுடைய அனுபவம் ஏறி வருகிற அனுபவம் தான். பயந்தாங்கொழி அல்ல, இறங்கி போகிறவன் அல்ல. ஏறி வா, ஏறி வா. இந்த வார்த்தை உங்க செவிகளை தொனித்துக் கொண்டே இருக்கட்டும். ஆயுததாரி செவிகளில் யோனத்தானுடைய வார்த்தை தொனித்தது போல, என் பின்னாலே ஏறி வா, என் பின்னாலே ஏறி வா, என் பின்னாலே ஏறி வா. நேர ஆயத்தமானா உன் கைகளிலே சில அந்தகார மண்டலம் ஒப்பு கொடுக்க கத்திர ஆயத்தம், கத்திர ஆயத்தம், கத்திர ஆயத்தம். தேவப்பிள்ளை கத்திர உன்னை முன்குறிச்சிருக்கிறார், உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீ தேவனுடைய ஆயுததாரி, நீ தேவனுடைய ஆயுததாரி. உலகம் சொல்லிச்சு ஊதாரின்னு, ஆனா பரலோகம் இன்னைக்கு சொல்லுது, நீ தேவனுடைய ஆயுததாரி, நீ தேவனுடைய ஆயுததாரி. எனக்கு பின்னால ஏறிவான்னு சொல்றாரு. இந்த வார்த்தை உனக்குள்ளே கிரியை செய்வதாக. இந்த வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்து நட. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய வேலை செய்ய போறாரு, பெரிய காரியம். எத்தனை பேர் நம்புறீங்க என்னத்தான் என்னோட ஆண்டவர் பேசுறான்னு சொல்லி, என்ன ஆயுததாரிய கர்த்தர் வச்சிருக்காருன்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? நீ தேவனுடைய ஆவியானுடைய ஆயுததாரி. அந்தகார மண்டலங்கள் ஓங்கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. உன் குடும்பத்தை சீரழிக்க பார்த்திருக்கிறார். சில ஆவிகளை கத்த வாயில ஒப்பு கொடுக்கிறார். அழிச்சிரு, சங்காரம் பண்ணு. Thank you, Jesus. Yes, 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 yes. ஏறி 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 அவருக்கு பின்னாடி போகிறவன் ஆயுததாரி. ஆயுததாரியுடைய வாழ்க்கை பின்னிட்டு பார்க்கிறவன் அல்ல, உலகத்தை பார்க்கிறவன் அல்ல, பின்னாடி வாங்கி போகிறவன் அல்ல, ஏறி வருகிறவன், ஏறி போகிறவன் அவருக்கு பின்னாடி. Thank you, Jesus. Yes. ஒரே வார்த்தை சொல்லி நான் முடிக்கலான்னு விரும்புறேன். ஆவியானவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இங்க ஏறி வா. ஆனா உலகம் சொல்லுது, இங்க இறங்கி வா. இயேசுவ சொன்ன ஒரு வார்த்தை என்ன? சிலுவையில் அவர் தேவ சித்தத்தை அந்த மலையில ஏறி தொங்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, இறங்கி வா. எங்க இறங்கி வா? சிலுவை விட்டு இறங்கி வா. தேவ சித்தம் அதுதானே, ஏறி போகிறது தானே தேவ சித்தம். ஜபத்தை விட்டு ஆராதனை விட்டு விலகி போகிறதுல அதான் இறங்கி போகிற அனுபவம். தேவ சித்தத்துக்கு மாறாய் போகிறதான் இறங்கி போகிற அனுபவம். ஆனா கத்த சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, தேவ சித்தத்தினுடைய ஏறி வா,
ஏறிவா. எந்த வார்த்தை நீ கேட்க போற? உலக வார்த்தையா, உன்னதரின் வார்த்தையா? அவனுடைய வார்த்தையை கேட்பாயானால், நடப்பாயானால், ஆமே உன் கைகளில் ஒப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். உன்னை அடிமைப்படுத்தின சில கிரியைகளை உன் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அந்த கிரிகளை அழிக்கும்படி கர்த்தர் அதிகாரப்படுத்துறார். அந்த பலனை உனக்கு தரார். அதான் ஆறாவது சொன்னேன், சிலருடைய கைகளிலே ஆயுதங்களை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆயுதங்களை கர்த்தர் கொடுக்கிறாரு. சும்மா உன் கையில ஆயுதத்தை தரல. சும்மா உன் கையில ஆயுதத்தை தரல. அந்த கிரிகளை அழிக்கும்படி, உன் அடிமைப்படுத்தின ஆவிகளை அழிக்கும்படி இதோட ஆயுதம் உன் கைகளில் கொடுக்கப்படுகிறது. ஷாபாலாபா ராபாலாபா ராதாராபா ராபா. எஸ் எஸ். ஷாபாராபாலா சந்தாராபா ரியாம்பனா. நான் ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு சொல்றேன். ஆவியில ஏவுதல சொல்லிக்கிட்டு இருக்கேன். கோலியாத்து வைத்திருந்தது பெரிய பட்டயம், பெரிய தடி. ஆமா. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா? தாவீதுக்கு ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு, ஆயுததாரி. தாவீதுக்கு ஒரு பேர் என்ன பேரு? சவுலுக்கு யாரு ஆயுததாரி? தாவீது ஆயுததாரி. ஆயுததாரியின் கையில ஒரு கூழாங்கல் போதும். ஆயுததாரி கையில ஒரு கூழாங்கல் போதும், எதிரி ஆமென் தலை துள்ளிக்காவலும். உன் கையில இருக்க சின்ன ஆயுதம் தான், அதான் துணி, அதான் செவம். ஏறிவா, ஏறிவா. எஸ். ஏறி வரும்போது எது சங்கரிக்கப்படும்படி உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறாரு. எதை கண்டு பயப்படுகிறா? நான் சொல்றேன், கர்த்தர் அவைகளை உன் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. இன்னைக்கு இது ஆவியின் ஏவுதல பேசிக்கிட்டு இருக்கேன். உன் கையில ஒப்பு கொடுக்கிறாரு. எஸ் எஸ். இஸ்ரவேல் ஜனங்களை பயந்து போயிருக்கிற நேரத்துல ஒரு தாவீது கையில ஒரு பெலிஸ்தரை ஒப்பு கொடுத்தது போல. எஸ். இயேசுவின் நாமத்தில் இப்போது நடப்பதாக. பெலிஸ்தர்கள் சங்காரமாவர்களாக. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரையா. எஸ். உன்னை கர்த்தர் தேவனுடைய ஆயுததாரியா எடுத்து நிறுத்தி இருக்கிறார். ஆயுததாரியே, நீ பின்வாங்கி போகிறவன் அல்ல, அவரை பின்பற்றுகிறவன். ஆமே. நாளுக்கு நாள் ஏறுகிறவன், நாளுக்கு நாள் பிரகாசிக்கிறவன். ஓ thank you Jesus. கர்த்தர் சொன்னது சொன்னதே நிச்சயம் நிறைவேறும். ஆயுததாரி மூலமா அன்றைக்கு ஒரு பெரிய ஜெயம் வந்தது போல நீங்க, நான் சொல்றேன், உங்கள் மூலமாய் ஒரு பெரிய ஜெயம் உண்டா. எஸ். அவருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் பெரிய காத்து செய்ய போகிறார். தீர்க்க தரிசனமாய் பேசின நல் வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்முடைய குமாரனான இயேசுவின் நாமத்தில் ஆயுததாரியை குறித்து எங்களோடு பேசின சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை ஆயுததாரியா எழுப்பி இருக்கிறேன். ஆயுததாரி மூலமா ஒரு பெரிய ஜெயம் வந்தது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு மூலமாக உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஜெயம் வருகிறதற்காய் ஸ்தோத்திரையா. இங்க ஏறி வா, என் பின்னாலே ஏறி வா என்று சொன்ன ஜீவ வார்த்தை உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில கிரியை நடப்பித்துட்டே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஜபத்துல ஏற, ஆராதனையில் ஏற, வேத வாசிப்புல ஏற, இன்னும் அதிகமாய் உம்முடைய கிட்டி சேர கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிற ஆயுததாரியாய், ஆயுத வர்க்கங்களை சுமக்கிற ஆயுததாரியாய் எப்போதும் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. நாம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகலம் மறவாதே. ஆமே. நாமே நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் சிநேகம் பாதுகாவல் வழிநடத்தலும் இப்போது எப்போது கர்த்தர் வருகை மட்டும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.